லெமன் ரைஸ் வித் கோவக்காய் வறுவல் அட்டகாசமான டேஸ்ட்டில் வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். கோவக்காயை நான் இன்றைக்கி 1/4 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கோவக்காயை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். இப்போ கோவக்காயை இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். அப்போ தான் வறுவலுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை 4ஆக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணும்போது கோவக்காய் நல்ல வறுபடும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கோவக்காயும் தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா எண்ணெயில் இந்த கோவக்காய் நல்லா வறுபடணும். ஒரு 20 நிமிஷம் நல்லா எண்ணெயில் சிம்மில் வச்சு வணக்கினீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கோவக்காய் வணங்கிரும். இப்போது கோவக்காய் வணங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா வணக்குங்க. அதுவும் ஒரு 15 நிமிஷம் எண்ணெயிலே வணக்கினீங்கன்னா சூப்பரான கோவக்காய் வறுவல் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லெமன் ரைஸுக்கும் கோவக்காய் வறுவலுக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா அனு லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோட இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்கள்.